அருமையான பக்கமேலம் ஆமாங்க அருமையான ஒளிபெருக்கி இங்கு சிறந்த முறையில் ஒளிவில் அமைத்துக் கொண்டிருக்கும் அருமை எண்ணன் ஸ்ரீ குமரன் ஆடியோ ஸ்வரமதுரை எங்கள் சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த மீது எடுத்துக் கொண்டு அப்படித்தாலும் அந்த அகிலாண்டவுடைய பிரம்மாண்ட நாயகியை வணங்கி என்னுடைய கதாபாத்திர துவங்கி இல்லை பொழுது நான் கண்டிப்பாக பொன்மகளேவியம்மா பொற்பலகாரியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாலியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாலியம்மா 21 வாழ்ந்தவர்களே முத்துமாரியம்மா வாழ்ந்தவர்களே முத்துமாரியம்மா காட்டில் வந்தவர்களே கருமாரியம்மா அம்மா பச்சமோகரியம்மா அலங்குருமாரியம்மா தாங்குரமலையம்மா தன்மனத்தில் பெரிய நாயகி தன்மனத்தில் பெரிய நாயகி மருளகரிலே பெற்ற குலத்தின் நாயம்மா திருநெல்வேலியிலே காந்திமதியம்மா குலத்திலே அம்மா அலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாலியம்மா சத்தியமயானவரே சமயமுரத்து மாரியம்மா சத்தியமங்கலத்தில் தன்னாரி மாரியம் அகிலமல்லாரும் நாட்டி அம்மா வந்து நல்லாச்சு அகிலமல்லாரும் நாட்டு அம்மா வந்து நல்லாச்சு அகிலமல்லாரும் நாட்டி அம்மா வந்து நல்லாச்சு அகிலமல்லாரும் நாட்டி அம்மா வந்து நல்லாச்சு ஆண்டாரேவம் கொண்டு கஞ்சொண்டு பார்த்தா அலமர வாழ வைக்கம் மசாலி அத்தா உன்னாரி வெளிவலே உள்ளாட்சி மாறியம் உவாட்சி நகரிலே பால்பானை மாறியம் அகிலமுள்ள வாழ்ந்தவரே அங்கரணி அலமர வாழ வைக்கம் மசாலி தாடி அகிலமுள்ள வாழ்ந்தவரே அங்கரணி அலமர வாழ வைக்கம் மசாலி தாடி அகிலமுள்ள உள்ளாட்சி அம்மா வந்து உள்ளாட்சி அகிலமுள்ள உள்ளாட்சி அம்மா வந்து உள்ளாட்சி அகிலமுள்ள வந்து கண்டோடு பார்த்தா அலமர வாழ வைக்கம் மசாலி அங்கரே வந்து கண்டோடு பார்த்தா அலமர வாழ வைக்கம் மசாலி அப்படி அந்த அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி பிறந்து விட்டாலும் எந்த செயல் தொடங்கினால் கந்தருக்கு முந்தி பிறந்த கண்டிப்பா தொந்தி கணவதை வணங்க வேண்டும் கண்டிப்பாக ஆமாண்ணே எந்த செயல் தொடங்கினாலும் அம்மா பிள்ளையாருக்கு ஒரு சொல்லி போடணும் பிள்ளையாருக்கு சொல்லி போடாட்டி வச்சுக்க கண்டிப்பாக இன்னைக்கு நமக்கு சொல்லிய போட்டு முதல் கடவுள் இல்லையா அதனால அம்மா பிள்ளையாருக்கு ஒரு சொல்லிய போட்டுட்டு அதுக்கப்புறம் கதைக்கு போகுமா
தயவு செய்து இந்த தூங்குறவெல்லாம் கொஞ்சம் கோச்சுக்காம எழுப்பிடுங்க. ஏன்னா சாமி அழைக்கக்கூடிய நேரம். சாமி அழைக்கும் பொழுது சிறுபுள்ள கூட கண்ணை சேர்ந்து தூங்குவது ஐதீகம். வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வைக்கிறோம். இப்படி படியாலக்காரி சாயை நான் செஞ்சுட்டீங்களே. அதுவும் நம்ம ஊர் இடைப்பட்டு அருமையான ஊர் அருமையான மக்கள். வருஷத்துல ஒரு நாள் நாடகம் வைக்கிறோம், திருவிழா வைக்கிறோம். அப்படி தயவு செய்து படத்திற்குள்ள எழுப்பிடுங்கம்மா. இந்த கோயிலுக்குள்ள படத்திற்குள்ள எழுப்பிடுங்க. எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த தூங்குறவங்கள தயவு செய்து எழுப்பி விடுங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். தூங்குறவங்கள எழுப்பி விடுங்க. இல்லாட்டி பிறண்டாவது படுக்க சொல்லுங்க. கரையம் பிடிச்சிருங்க. அப்படி இந்த தாளம் பிள்ளையார் சொல்லி போடுவோம். பட்டிக்காரனே போடுவோம். பிள்ளையார் முன்னி முன்னி விநாயகனே முப்பத்தொரு கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டி உதக்கி விநாயகா விநாயகா உலங்கையில் வாழ்ந்து வரும் என்னாயே குப்பாயம்மா எந்தாயே முத்தாலம்மா அடி வாத்தெடுத்து தரும் என்னாயே பச்சையம்மா அடி வாத்தெடுத்து தரும் எந்தாயே பச்சையம்மா அடி ரெண்டு வளத்தை கொடி எந்தாயே வெக்காளியம்மா அடி உன்னை எண்ணி பாமரண்ணா இன்னைக்கு எங்களோட ஆட்டோ ஆடவந்தே அடி வாக்கி வத்தரம் ஆக்கணும் பாதவிய ஆக்கணும் பார்வதி
முடிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு. வாங்குற 200 சம்பளத்துக்கு இதுல தேவையா? என்னென்ன சொல்ற? என்னென்ன கூட சிறந்தது ஒரு பக்கம் மேல. ஆமா, இந்த மாதிரி பக்கம் மேல மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுக்கவே. சரி, மாசத்துல 60 நாள் நாடகம். ஏன்னா மாசத்துல 30 நாள் மிஞ்சி போனா 32 நாள் கூட பகல்லையும் ஆடுவோம்யா. ஓ, பகல்ல ஆட்டமா ஒரு சுறுசுறுப்பு தான். இது மாதிரி பக்கம் மேல தான் சுறுசுறுப்பா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால பேரன்பு கொண்ட பிறர்களே, சரி, பிற மதப்பிறக்க மரியாதைக்குரிய பெருமார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சிங்கங்களே, தங்க ஜொலிக்கும் தமிழகத்தின் சிங்கங்களே, ஏடெடுத்து தமிழ் வளர்த்த சங்கத்தமிழ் பாவலர்களே, இமய முதல் குமரி வரை தவழ்ந்து சென்று இன்றைய பாரதத்தை நாளைய ஜனநாயகத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் பாரத்தை மைந்தர்களே, மலை எண்ணும் ஏட்டினிலே, சில எண்ணும் பொருளிலே, கலை எண்ணும் காவியத்தை போட்டு புகழ்பிடித்த புலவர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளச்சாமி வந்தனை செய்கின்ற வணக்கம் பல்லே. அது மட்டுமில்லாமல் இங்கு சிறந்த முறையிலே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் MKM லைவ் யூடியூப் சேனல் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமான வைத்துக் கொண்டு, அப்படி பெட்டிக்காரனே சென்னை பூலகத்துல ஆமா எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ ஆலயங்கள் இருக்கலாம். நமக்கு கண்கண்ட தெய்வம் என்ன? யாரு? தாய் தந்தை. நமது தாய் தந்தை தானே. ஆமா, எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டோம். கண்டிப்பா. தெய்வத்தை யாராச்சும் நேர்ல பார்த்தது உண்டா? இல்லைங்க, பார்த்தது இல்ல, யாருமே இல்ல. நம்ம தாய் தகப்பதான் நமக்கு தெய்வம். ஆமா, கண்கண்ட தெய்வம். அவங்களுக்கு ஒரு சொந்த வணக்கத்தை வச்சுட்டு கண்டிப்பாக அதை சீக்கிரமா கதைக்கு போயிருவோம். ஆமா, ஹால் சுமந்தி பொத்தி எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்தை ஒத்தி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. அம்மாவா சும்மா இல்லடா, இல்லை என்ன யாரும் இல்லடா, கொண்டு பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, செத்தவனே மறந்தா செத்தவனே தாண்டா, உத்தமியே நினைச்சா உத்தமனே தாண்டா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசிருந்தா வாங்கலாம், வாங்க முடியுமா? ஐயோ அம்மாவை வாங்க முடியுமா? உறவு என்ன தேடி வந்தே நின்னாலும் என் தாய் பொருளே தாங்க முடியுமா? எனக்கு உனக்கு அம்மா விருத்திதானடா, உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. சும்மாட்டு கரையோரம் தண்ணி கூடம் தான் இருக்கும், அம்மாவை இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச, என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச, உன்னோட மடி மேல தலசாக்க வேணும் அம்மா, அப்படியே செத்தரலா அந்த நேரம் தூரம் அம்மா, உன்ன வரமா நினைச்சு உள்ள ஊரம்மா திருச்சு, உன்ன வரமா நினைச்சுமா உள்ள ஊரம்மா திருச்சுமா.
ஆத்தாளி இல்லைன்னா ஆதரிக்கு யார் இருக்கா புது சீல வாங்கி வந்து புதச்செய்யோ பார்ப்பதற்கா எத்தனை பிறவியே இனி முகத்தில் நான் இருக்க எங்கவோ திருவனம் பட்டவரனே நான் நடக்க எங்கவோ திருவனம் பட்டவரனே நான் நடக்க மதுரை ஜில்லா சிவகங்க சீமை யானமல ஒத்தக்கடை அறிவருக்கு சிட்டமட்டி ஆமா சிட்டமட்டி கருகருக்கு சரி சக்கம்பட்டி என்பது என்பவராகும் சரி என் தந்தை சேதுபதி சரி என் தாய் பெயர் செம்பாகி சேதுபதிக்கும் செம்பாய்க்கும் மகனாக பிறந்தேன் சரி வெள்ளச்சாமி என்பது எனது பெயராகும் சரி 5 வயது ஆமா அறியாத பருவத்தில் இருக்கும்போது சரி எனது தந்தை சேதுபதியும் எனது தந்தை சேதுபதியும் உத்தராஜாகில் வரும் சரி அந்த வணங்கப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு செல்வது வழக்கம் சரி ஒரு நாள் சமயம் தை மாதம் 3ஆம் தேதி என்று சரி அந்த வணங்கப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாடு முடிக்க போறோம்னு சொல்லி அந்த வணங்கப்பட்டி ஜல்லிக்கட்டிலே சரி என் தந்தை சேதுபதி அனைவரும் மாறுபட்டி மாண்டு வந்து விட்டார். பெட்டிக்காரங்க ஆமாண்ணே
நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது ஆமா எங்க அப்பா மாடு மட்டி செத்து போயிட்டேன். நேத்து பார்த்தேன், பாவம் நல்ல மனுஷன், பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாருயா. பைப்பையில எங்க அப்பா நல்லா தாண்டா இருக்கிறேன். கதைக்கு எங்க அப்பா சேதுபதி செத்து போயிட்டேன். அப்படியா? என் தாய் செம்பாகி என்னை வளர்ப்பதற்காக சரி ஒரு கோணார்குடியில பண்ணைக்கு வந்து சரி 1000 பசுமாறு வச்சு வட்டி சொன்ன விளக்க நாளாக்கி வர்றேன். சரி, அவ படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. எங்க அப்பா மாடு முட்டி செத்து போயிட்டேன், அது கூட பெருசா தெரியல. அவ செத்தது எனக்கு பெருசா தெரியல. சின்ன வயசா இருக்கும் பொழுது ஆமா காரக்குட்ட கையில் எடுத்துக்கிட்டு சரி கவதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டு என் சக்கம்பட்டிக்கு நேர் விளக்கு சரி வெள்ளமலக்காடுன்னு ஒரு இடம். அந்த வெள்ளமலக்காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையான இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு செல்வது வழக்கம். சரி என்னன்னே வாரத்துல 7 நாள் இருக்குது. சரி, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். ஆமா, அது என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க போறது? அண்ணே எலி அம்மனத்தோட போகுதுன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆமா 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 ஆமா, காரணம் இல்லாம வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளச்சாமி இந்த வெள்ளமலை காட்டு வேட்டைக்கு போகணும். எப்படி? எந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போறனோ அந்த வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாறு ஓட்டுறது வழக்கம். பாரியா அண்ணே, எத்தனையோ காடு இருக்குது. ஆமா, எத்தனையோ மலை இருக்குது. அதெல்லாம் வெட்டப்பட்டு அந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாறு ஓட்டு வரணும். ஆமா, இருந்திருந்த ஏங்க நிலையை அவ சிக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை காடு இருக்குது? நாங்கெல்லாம் 4 பேர் எல்லாம் இருக்கும்ல. உங்க கண்ணில சிக்கியிருந்தா தூக்கு. சரி சரி, அதனாலதான் கேட்டேன். இருந்திருந்த ஏங்கல்ல அவங்க சிக்கணும். ஆமா ஆமா, பெட்டிக்காரங்க என்ன வரைக்கும் சரி என் வாழ்க்கையில எந்த ஒரு பொம்பளை பிள்ளையுமே என ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு மனக்கட்டுப்பாட்டோடு வாழ்றவனா. சத்தியமா எனக்கு மேல புள்ள இருக்குதுன்னு. ஆமா, விரட்டிட்டா பிள்ளைய. ஏன்னா பொம்பளை உங்களுக்கு பிடிக்காத? சத்தியமா சொல்ல, உண்மையிலுமே சொல்றியா? பொம்பளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ தயா நியாயம் சொல்ல. சத்தியமா சொல்றியா? என் வாழ்க்கையில எந்த ஒரு பொம்பளை பிள்ளை நான் பார்த்தது கிடையாது. சரி, எந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நான் பேசுறது கிடையாது. நான் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா யூடியூப் எடுக்கிறாரு பாரு MKM, அவருக்கு தானே கேட்டு பாருங்க. அவரு தானே இதுக்கு பூரா காரணம், முழு காரணம் அவரு தானே. என்னை போட்டதே அவர். இன்ன வரைக்கும் எந்த ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்காதனா? ஆமா, முதல்ல அந்த சண்டாளி அந்த வெள்ளமலை காட்டுல பாக்குறேன். சரி, பார்த்ததுல இருந்து படுத்தா தூக்க வர மாட்டேங்குது. எப்படி வரும்? அண்ணன் தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. பொம்பளை மனசுல வந்துட்டான்னா சோறு தண்ணி திங்க தோணும் ஐயா. ஆமையா, எப்படி தோணும்? எப்படி வரும்? துருத்துருன்னு இருக்கும்ல. கேக்குற எங்களுக்கு பொம்பளை பிள்ளைய நினைச்சு உருகி ஓடா போயிட்டாரு. எப்படி இழைச்சிட்டாரு பத்தியா? ஆமாங்க. அவ யாரு தெரியுமா? அவ யாரு தெரியுமா ஐயா? எந்த ஊரு? அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் சேர்ந்த 7 பேத்துக்கு இளைய கன்னியாக பிறந்த. அருப்படுத்த திருப்பத்தூரா? அரிப்படுத்துச்சுன்னா தெரிஞ்சுக்க. என்னமோ எங்க காதுக்கு அப்படி கேக்கு. அரிப்படுத்த திருப்பத்தூர் இல்லையா, அருப்புக்கோட்டை திருப்பத்தூர். சரி, அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் சேர்ந்த 7 பேத்துக்கு இளைய கன்னியாக பிறந்தவன். இளையகண்ணி மலைச்சாமி மலையாட்ட இந்த இடத்தை வெள்ளையம்மாள் என்பவர் தான் இந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு விட்டு வந்திருந்தார். சரி, அப்படி ஒரு அழகிய அழகு நாள் அழகு. பிரம்மன் படைப்பில அப்படி ஒரு அழகு. பிரம்மன் படைத்த படைப்பில இப்படிப்பட்ட ஒரு அழகாக சுண்டி விட்டா. அதனால வாழ்ந்த அவபரத வாழும். சரி, இல்லாட்டி நீ செத்து போயிரு. என்ன நான் அந்த பெம்புல ஆசை, எனக்கு என்ன மண்ணாசை, மணி ஆசை, பொன்னாசை, பொருளாசை, அர்ஜுன மாதிரி நானு. 4 ஆசை எனக்கு சத்தியமா கிடையாது. நீயா? ஆமா, 141 நம்பர் உன் செல்ல பிளாக் லிஸ்ட்ல கிடக்குது. அது எங்க அண்ணன் தங்கராசு. ஆமா, எங்க அண்ணன். அப்படி வாழ்ந்தா அவகூட வாழும். சரி, செத்தால் அவகூட சாவன முடிவு பண்ணேன். அண்ணே, நான் மட்டும் மனசார நினைச்சுக்கிட்டு இருந்தா போதுமான? சரி, எப்படி? அவ நம்மள மனசார விரும்புறாளா? ஆமா இல்லையான்னு நமக்கு தெரியணும். கண்டிப்பாக தெரியணும் இல்ல? ஆமா. என்ன ஆம்பளைன்னு பிறந்துட்டாலே ஆமா பொம்பளை பிள்ளைகிட்ட பேசணும்னா கொஞ்சம் தயக்கமா இருக்கும். வெக்கம் அவள்கிட்ட போய் மனசை பற்றி எப்படியாச்சும் பேசணும். நமக்கு தயக்கமா தானே இருக்கும். ஆமா, கூச்சமா இருக்கும். அதனால அப்ப தய எங்க அப்பா பத்தி வந்துச்சு. எப்படி? என்னன்னு கேப்பீங்க? என்ன பொழுது விழுந்தா இல்ல எங்க போவாங்க? பொழுது விழுந்தா உங்க அப்பா மம்மட்டி எடுத்துட்டு பார்வடிக்கு போவாரு. எங்க அப்பா அங்கேதான் போவாரு. கதைக்கு எங்க அப்பா சேதுபதி எங்க போவாரு தெரியுமா? எங்க அவர் பொழுது விழுந்தா மட்டும் இல்ல, 24 மணி நேரம் அங்கதான். பொழுது விழுந்தா இல்ல எங்க போவாங்க? எல்லாம் டீ கடைக்கு போவோம்னே. டீ கடைக்கு போவீங்க. ஆமா. ஆனா எங்க அப்பா எங்க போவாங்க தெரியுமா? எங்கடா கஞ்சா விற்கிறாங்க, ஆமா, எங்கடா கள்ளச்சாரை விற்கிறாங்கன்னு. சரி, எப்பொழுதுமே போதையில இருக்கக்கூடிய எங்க அப்பா நல்ல மனுஷன். எங்க அப்பா ஒரு குடிகார பையன், நல்ல மனுஷனாச்சு. அவனுக்கு பிறந்த பிள்ளை. ஆமா, நான் எப்படி இருக்கணும்? சொரக்காய விதைய நட்டா அவரைக்காய முளைக்கும் போது சொரக்காய் தான் முளைக்கும். தாய் 8 அடினா
குட்டி 16. அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 16. பிள்ளை 14 அடி பாயன்னு முன்னாடி சொல்லுவாங்க. ஆனா அவரு கூட பரவாயில்ல, நீ 16, 32, 42, 70 14 அடி பாயன்னு சொல்லுவாங்க. சரி. ஆனா இப்ப உள்ளவங்க அப்படி இல்லை. அப்ப 8 அடி பாஞ்சனா வச்சுக்க. ஆமா ஆமா. பிள்ளை 16 அடி இல்லையா, 32 அடி பாய்வாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னனால. ஆமா, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான். நல்ல மனுஷன். எங்க அப்பா அப்படி எல்லாம் என்னை வளர்க்கலைங்க. நல்ல மனுஷன். உண்மையாலுமே உங்க அப்பா நல்ல மனுஷன். அவன் குடிகாரன் இருந்தாலும் ஆமா, என்ன எங்க அப்பா அப்படி வளர்க்கலையா. ஆனா கேள்விப்பட்டேன், நல்ல மனுஷன் கேள்விப்பட்டேன். குடியார செத்த இறக்க கூட நான் போக மாட்டேன். நீதான் போதையில இருப்பியா? இந்த குடியார பக்கத்துல இருந்து கூட நான் பேச மாட்டேன். நீதான் போதையில படுத்து கிடந்த பக்கத்துல எப்படி எந்திரிச்சு வர முடியும்? சத்தியமா சொல்றியா? இந்த வெள்ளச்சாமிக்கு குடினா என்னன்னு தெரியாதுயா. நல்ல மனுஷன். என்ன அந்த ஓரத்துல இருக்கிறது நம்ம பேக்கல நடுசென்றல. ஆமா, ஏன் பேக்குதா? அதுல என்ன 5, 6, 7 உருப்படி கிடந்தது மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டு. அது ஏன் பேக்கு இல்ல, பப்புன்னு தரம்பு பேக்கு. அப்படி நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன விறுவிறு இந்த கருவ காட்டத்திற்குள்ள போய் சரி கஞ்சாவையும் கள்ளச்சாரத்தை கலந்து கொடுக்கப்பட்டு சரி விறுவிறு அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் வெள்ளைய மலை பார்த்து சரி அடிய சண்டாளி என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுல உனக்கு நான் பார்த்தனும் அன்னையில இருந்து என் மனசு உன்னை கிட்ட பறிகொடுத்துட்டு சரி படுத்தா தூக்க வர மாட்டேங்குது, அண்ணன் தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. சரி வாழ்ந்தா போகலாண்டி வாழ்வேன், சரி இல்லாட்டி நான் செத்து போயிருடைய சண்டாளின்னு சொல்லுவேன். சரி அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன தெரியுமா? என்னையா? அட போடா குடியார பயல. அண்ணே நான் இப்பதானே சொன்னேன், கைத்த வேற கட்டி விட்டாரு எம்கேம் பழனி 2 பேரும் சேர்ந்து. சத்தியமா 5, 6 மாதம் ஆகுதுன்னு என்னன்னு தெரியாதுன்னு நான் ஒன்னே சொல்லலையா. என் வெள்ளை மையனைய பார்த்து குடியார பையன்னு சொல்றேன். சரி அண்ணே, எம்கேம் அண்ணே, என் பால் வடிகிற முகத்தை பாருங்க. ஆமா ஆமா, என்னைய பார்த்தா குடிக்கிற பையன் மாதிரியா தெரியும். பால் வடிகிற முகம், பச்சை பையன். அதுக்கு ஆமாண்ணே, எப்படி நான் கரெக்டா கொண்டு வர்றேன்? மூதேவி கொண்டு போடாங்க. என் டைம் ஸ்டாக்ல இருக்கானே, மதுரைப்பாண்டி நாடகம்னா அப்படிதான். ஆனா புடோன்னு கொடுப்பா அப்படி. அதுக்கு நான் என்ன சொல்றேன்? என்ன அடிய சண்டாளி இந்த வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு பொம்பளை பிள்ளைட்டு நான் பேசின கிடையாது. ஆமா ஆமா, முதல்ல பொம்பளைன்னே உன்னைய பார்த்தாண்டி எனக்கு தெரியும். என்ன உண்மையாலுமே நெசந்தானா? உண்மையாலுமே நெசந்தானே. சரி சரி, உன்னை கிட்ட வந்து பேச எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, அதனாலதான் நான் குடிச்சேன தவிர. சரி மத்தபடி நான் குடிகார இல்லடி சண்டாளி, என் மனசை புரிஞ்சு ஏத்துக்கிறீங்க சொன்னேன். சரி அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? என்ன? எங்க அண்ணங்க எனக்கு 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, 7 மெத்த வீடு. ஆமா, ஒரு மெத்தல்ல 7 பேர் இல்ல, 7 பேர் இல்ல, 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் விட்டு போட்டு ஆமா இந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டு வந்து எனக்கு என்ன தலையெழுத்தாடா? ஆமா ஆமா, உன்னைய பாத்திரக்கத்தாண்டா நானும் இந்த வெள்ளமலை காட்டுக்கு வந்தேன்னு சொன்னோம். சரி நாளடைவில் இருமனதம் ஒரு மனதாகிவிட்டது. யாங்க எங்களுக்கு காதல் வந்துருச்சியா? காதல்னா என்னன்னு? காதல் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச நாயானே உங்களோட காதல் என்னன்னு தெரியாதையா? தூக்கு போட்டு சாவு. தூக்கு போட்டு சாகுறதா? இல்ல, வெட்டு போட்டு சாகுறதுன்னு சொல்லு. காதல்னா அதான் வெட்டு போட்டு சாகுறது. அதனால காதல் வந்துருச்சு. சரி இதை உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா, பெம்பளை பத்தி பின்பத்தி நமக்குத்தான தெரியும். ஆமாங்க ஆமாங்க, எத்தனை பேர்த்த பார்த்திருப்போம். நீங்க 1, 2 அது கிடக்குதுன்னு 150க்கு மேல. தப்பா பேசாதனே. ஏன்னா டெய்லியும் பாண்டிச்சாமி நாட ஆடுறோம். ஆமா ஆமா, டெய்லியும் ஒரு வெள்ளையமலை பாக்குறோம். உனக்கு என்ன தங்கத்துக்கு? அதனாலதான் சொல்றேன். எத்தனை டெய்லி செத்து செத்து பொழைக்கிறது நீதான். டெய்லியும் செத்து செத்து பொழைக்கிறாள் நான் ஒரு ஆள் மட்டும். ஆமா 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 ஆமா, எனக்கு செம்ம சாமரியத்துல சாவு கிடையாது. இல்லைங்க இல்லைங்க, அப்படியே சாவு வந்துச்சுன்னு வச்சுக்க, உங்க 4 பேர்த்தையும் கூட்டி போகாம அந்த காட்டுக்கு போறாங்க. அன்னைக்குன்னு சத்தியமா வரமாட்டோம், வேற பக்கம் போயிரும். அதனால இதை உறுதி செஞ்சுக்கணும். ஆமா, அவளை தரத்தலத்துக்கிட்ட போனேன். சரி எங்க எடுத்துட்டு போனது? எங்க? மதுரை மீனாட்சி அம்மை ஆலயத்துக்கு எடுத்துட்டு போய். சரி அடிய சண்டாளி வாழ்ந்தாள் என் கூட, உன் கூட செத்தாள் என் கூட. சரி இந்த மதுரை மீனாட்சி அம்மை சாட்சியாக எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க சண்டாளி கேட்டேன். சரி அந்த சண்டாளி சத்தியம் பண்ணி கொடுத்தா. என்னைக்கு வாழ்ந்தாள் என் கூட, ஆமா செத்தாள் என் கூட சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா அன்னையில இருந்து சரி என்ன வரைக்கும் வெள்ளையமலை பார்த்து 15 வருஷம் ஆச்சு. நேத்து கூட பார்த்தையா? எந்த வெள்ளையம்மா? 100 நாள் வேலைக்கு போச்சு வெள்ளையம்மா. ஒரு 99 வயசு இருக்கு. குச்சியை ஓட்டிட்டு பவுடர் எல்லாம் பூசிக்கிட்டு சும்மா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பல போச்சு. ஊட்டிக்கிட்டு கையை சொல்ற வெள்ளையம்மா வேற. ஏன் வெள்ளையம்மால அப்படி இருக்க மாட்டாயா?
ஓ அப்படி சிட்டு மாதிரி இருப்பாயா. அதை சுண்டி விட்டா ரத்தம் வரும். சுண்டி விட்டா ரத்தம் வரும். நாங்கெல்லாம் சுண்டி விட்டா நாய்க்குட்டி தான் வருது. அதனால என்னைக்கு அந்த சண்டாளி சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் சரி, யாரு கண்ணு பட்டுச்சோ, சரி எவன் கண்ணு பட்டுச்சோ பாலா போச்சு. ஏனே பார்த்து 15 வருஷம் ஆச்சு. ஆமா என்னைக்காச்சும் அவளை ஒரு நாளைக்கு பாத்துட மாட்டேன். சரி, அவ கூட ஆசையா ஒரு வார்த்தையாச்சும் பேசுற மாட்டேன். நான் அடடே ஆசையோடும் ஆவலோடும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். சரி, அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். எப்படி? என்ன சந்தர்ப்பம்னு கேப்பீங்க? ஆமாண்ணே, வெள்ளையம்மாளின் சொந்த புறானே. ஆமா, அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல சரி முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நிறைவேற்கிறது. ஆமா, அந்த சாத்திரை திருவிழாவிற்கு இந்த வெள்ளச்சாமி விளையாட்ட போட்டியும் சரி சிலம்பாட்ட போட்டியும் நடைபெறுகிறது. ஆமா, அதை பார்க்கறதுக்காண்டி வெள்ளையம்மா சரி ஏதாச்சும் ஒரு மூலைகளை ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்டிப்பா இந்த வெள்ளச்சாமியை பார்த்துக்கிட்டு இருப்ப நம்பிக்கையோடு கண்டிப்பா என் சக்கம்பட்டி சீவு வெட்டு, ஆமா என் தாய் வெட்டு, சரி நெஞ்சில உதச்ச வெள்ளையம்மா தான் முக்கியம். சரி, அந்த அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன் போங்க. பாய்ப்பவே 15 வருஷம் கண்டிய வெள்ளையம்மாவை முதல்ல பார்க்க போறேன். ஆமா, பார்க்க போகும்பொழுது போயிட்டு வாரான்னு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறான்னா மூதேவி வெள்ளச்சாமி. போகும்பொழுதே போகிறிய மூஞ்சில முடிச்சுட்டு போன விளங்க வாடா வெள்ளச்சாமி. போ 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 போய் போ வா, ஆனா போ போ வார்த்தா போட்டாடா. சரி, இல்ல போ வாயால் நல்ல வார்த்தை சொல்லி வந்துட்டு போ, போயிட்டு வான்னு சொல்லுங்க. சரி போ போ போ, சந்தோஷம். காதல சேர்த்து வைக்கிறது நாங்க. ஆமா, வந்தா பாத்துக்கலாம். ரெண்டாவது சேர்த்து வைப்போம். இல்லங்க, சேர்த்து வைப்போம். கடைசியில வெட்டியே கொண்டு. அதனால என் வெள்ளையம்மளை பார்க்க போகணும்னா சரி சும்மா போக முடியுமா? ஆமா ஆமா, என்ன சின்ன வயசா இருக்கும் பொழுது ஆமா அவளுக்கு தேவையான பொன்பொருளா வாங்கி கொடுத்த அழகு பார்த்தவனா. ஆமாங்க, அவளை பார்க்க போகும்பொழுது சும்மா நல்லா இருக்குமா? எப்படிங்க நல்லா இருக்கு? நம்ம கையில என்னைக்கு காசு இருந்திருக்குது? நாம அது பொம்பளையாச்ச பொம்பளை எது எத்தனை ஆசை வச்சிருக்குது மனசுக்குள்ள. நம்ம கையில என்னைக்கு காசு இருக்கு? காசு அம்மா குடிகார பயிலாச்சு. கை நிறைய சம்பளம் வாங்குறோம். ஆமா, வீட்டுக்கு போகையில ஆமா அங்கனைக்கு அங்கே எல்லாம் முடி மறைச்சுக்குது. ஆமா ஆமா, 200 ரூபா படி கட்டிட்டு போறது பெரிய கஷ்டம். நாங்க இருந்து புதுக்கோட்டை போறதுக்குள்ள நீ ஏன் சிரிக்கிற? அவருக்கு அந்த எல்லமணி இருக்குது முன்னாடி. எல்லமணிக்கு படிக்கட்டு போறதுக்கு வீட்டுக்கு போயில விருந்திய வீசிட்டு போனா விளக்க மாத்தல அடிக்க வர்றாங்க. ரொம்பட்டாட்டியா? அதனால வீட்டுல பெத்தாத்தான்னு ஒரு எதுக்கு இருக்கிறா? எதுக்கு இருக்கிறா? ஏங்க ஆமா, ஏங்க இந்நேரம் வரைக்கும் 1 மணி நேரம் படிச்சீங்க பெற்ற தாயை பத்தி. சரி, எதுக்கு இருக்கா அப்படிங்கிற? குடியிருந்த கோயிலையா? பெத்து விட்டு போயிட்டுனால நீங்க வந்து கத்திரி வைக்கலாம். அது பெத்ததுனால சந்தோஷப்படுது. இந்த மேடையில வந்து நம்ம பார்க்க முன்னத்துல ஒரு குறையும் இல்லையா? சந்தோஷமா இருக்கிறோம், கொடுத்து வச்சிருக்கோம். அதனால ஆமா, என் தாய் அடுக்கு பையில காசை எங்க உழைச்சு வச்சிருப்பா? ஆமா, சுருக்கு பையில காசை எங்க திணிச்சு வச்சிருப்பா? நமக்கு தானே தெரியும். ஆமாங்க, அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து என் வெள்ளையம்மளுக்கு தேவையான பொன்பொருளா வாங்கிட்டு போய் சரி இந்த ஊட்டத்துல என் வெள்ளையம்மா எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறா? ஆமாங்க, எந்த இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு பார்க்கணுங்க. கண்டிப்பா பாப்போம். தயவு செய்து சாமி அழைக்கக்கூடிய நேரம், சாமி அழைக்கக்கூடிய நேரத்துல சிறுகுள்ள கூட கண்ணை சந்தித்து உணவு ஐதீகம். தயவு செய்து கோச்சுக்காம கொஞ்ச நேரம் மட்டும் அப்படி எழுப்பிடுங்கம்மா சாமி அழைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் விடிய விடிய கூட படுத்துவங்க. காலைல எழுப்பிடுங்க, எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. மதுரை பாண்டிமணி வரக்கூடிய நேரம். ஒரு நாளைக்கு 1000 கொட்டி அழகு கொட்டி காய் வாங்கக்கூடியவர். அதனால ஆக்கரச கோபத்தோடு வருவாரு, மேல போட்டு மிதிச்சு போடுவார். அதனாலதான் சொல்றேன், இந்த கோயில படுத்துறது போல கோச்சுக்காம எழுப்பிடுங்க.